ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம நான் ஸ்டாட்டிக் மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம். எல்லா கோடிங்லேயும் மெயின் மெத்தட் பார்த்துருப்பீங்க கரெக்டாக. அது ஸ்டாட்டிக்லேயே இருக்குது, அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. இது ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் இல்லாமையே கால் பண்ண முடியும். ஸோ இந்த மெயின் மெத்தட் தான் என்ட்ரி பாயிண்ட்டு நம்ம ப்ரோக்ராமுக்கு. அதனால் கம்பைலர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இந்த மெத்தடை கால் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாக எடுத்த உடனே இந்த மெயின் மெத்தட் கால் ஆயிடும். ஆக்சுவலி ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் தேவை இருக்காது கால் பண்ணுறதுக்கு. நான் ஸ்டாட்டிக் மெத்தட்னால் அந்த கிளாஸ்க்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை வச்சு கால் பண்ணுவோம். இதுதான் ஸ்டாட்டிக் மெத்தடுக்கும் நான் ஸ்டாட்டிக் மெத்தடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ உங்களுக்கு டெமோ காமிக்க போகிறேன். நான் ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தடை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். மெத்தட் 1 அதோட நேம். இதுக்குள்ளே சிம்பிளாக ஒரு சிஸ்அவுட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். அதில் குட் மார்னிங் லேர்னர்ஸ் அப்படின்றத நான் டைப் பண்ணிக்கிறேங்க. ஓகே, இப்போ நான் டைப் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போது இந்த மெத்தட் நம்ம மெயின் மெத்தடில் கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணலான்னு பார்க்கலாம். டைரெக்டாக கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ளே நான் ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணுறோம். மெயின் ஸ்டாட்டிக் மெத்தடாக அதில் நான் ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் சின்டாக்ஸ் உங்களுக்கு தெரியும். கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் ஆஃப். இதுதான் சின்டாக்ஸ். இப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சா, அந்த ரெஃபரன்ஸை வச்சு மெத்தடை கால் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிடைக்குதா மெத்தட் 1, அவ்வளோதான். இது ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ளே நான் ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணுறோம். இப்போது அவுட்புட் வந்துருச்சா? இப்போது இந்த ரெஃபரன்ஸை நான் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் மெத்தட் 1 டைரெக்டாக கால் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். முடியலை. என்ன எரர் காமிக்குது? அதை ஹோவர் பண்ணிங்கன்னா எரர் காமிக்கும். cannot மேக் அ ஸ்டாட்டிக் ரெஃபரன்ஸ். ஏன்னா அது ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தடு. நீங்கள் ஸ்டாட்டிக் மெத்தட்லேருந்து நான் ஸ்டாட்டிக்கை கால் பண்ணுறீங்கன்னு காமிக்குது. இதுவே நான் மேலே ஸ்டாட்டிக்னு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் நமக்கு தேவையில்லை. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவுட்புட் வருது, எரரும் இல்லை. என்ன பண்ணேன்? ஏன்னா நம்ம ஸ்டாட்டிக் மெத்தட்லேருந்து ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணுறோம், இன்னொரு ஸ்டாட்டிக் மெத்தடை. ஸோ இதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் தேவை கிடையாது. இப்படி தான் கால் பண்ணி ஆகணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணலாம். பட் உங்களுக்கு வார்னிங் காமிக்கும். இந்த காமிக்குது பார்த்தீங்களா? என்ன நடக்குதுன்னா, நீங்கள் டைரெக்டாகவே கால் பண்ணலாம். நீங்கள் எதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி கால் பண்ணுறீங்க, அது லைன் ஆஃப் கோட் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி காமிக்குது. இது நான் சேம் கிளாஸ்க்குள்ளே இருக்கிறதுனால அப்படி கால் பண்ணிட்டேன். சப்போஸ் இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் வேறு கிளாஸில் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இந்த மெத்தட் இருக்க கிளாஸ் நேம் டாட் அந்த மெத்தட் நேம் அப்படி நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மெத்தட் 1 கிளாஸ் ஏ அப்படின்ற இன்னொரு கிளாஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஏ டாட் மெத்தட் 1 அப்படின்னு கால் பண்ணணும். அப்படி கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மெத்தட் கால் ஆயிருங்க. இதுதான் கிளாஸ் டு கிளாஸ் கம்யூனிகேஷன். தேங்க்யூ.